நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சை கருத்தை கூறிய சிவி சண்முகத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாங்கள் சபை நாகரிகத்தை விட்டொழித்து ஒலிபெருக்கி மூலமாக எங்கள் சகோதரி நயன்தாராவை உட்படுத்தி பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று நாசர் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் சிபிஎம் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினுடன் ஆலோசித்துவிட்டு பதில் அளிப்பதாக திமுக தலைமை கூறியதாகவும், காங்கிரஸ் கட்சியுடன் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். மேற்கு வங்க அரசியலில் மம்தா பானர்ஜியை சிக்க வைக்க பாஜக ஒரு நுட்பமான சக்கரவியூகம் அமைத்துள்ளது. 2021 நந்திகிராம் தேர்தலில் அவரை தோற்கடித்த சுவேந்து அதிகாரியே மம்தாவின் வலுவான தளமான பவானிபூரில் பாஜக களமிறக்கியுள்ளது. மம்தாவை மாநிலம் முழுக்க பிரச்சாரம் செய்ய லாட்டரி மார்ட்டின் மகன் ஜோஸ் மார்ட்டின் தொடங்கியுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியுடன் பாஜக கூட்டணி அமைத்திருப்பதால் என்டிஏ கூட்டணியை முறித்துக் கொள்ள முதல்வர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. பாஜக உடனான கூட்டணியில் இருந்து வெளியேறி விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளும் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் மற்றும் பிக் பாஸ் மூலம் பிரபலமான ஜூலி இடையேயான மோதல் தற்போது இன்னொரு கட்டத்தை எட்டியுள்ளது. ஏற்கனவே இருந்த சர்ச்சை அடங்கும் முன்பே ஜூலி வெளியிட்டுள்ள புதிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி இந்த விவகாரத்தை மீண்டும் சூடுபிடிக்க வைத்துள்ளது. தமிழக அரசியல் களம் தேர்தலை முன்னிட்டு சூடுபிடித்து வரும் நிலையில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் டெல்லியில் இருந்து சென்னை திரும்பியதும் கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகளுடன் விஜய் தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்நிலையில் மிக முக்கிய அறிவிப்பொன்றை விஜய் வெளியிடவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவிகவின் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு பரபரப்பை கிளப்பியுள்ளது. இப்போதும் அமைதி காக்கும் ரஜினிகாந்த் காலம் பதில் சொல்லும் என அதிரடி காட்டியிருக்கும் நிலையில் 2026 தேர்தலில் யாருக்கு அவர் வாய்ஸ் கொடுக்க போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. 1996 இல் மூப்பனார் கலைஞருக்கு ரஜினி ஆதரவு கொடுத்த நிலையில் ஜெயலலிதா படுதோல்வியை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. நீண்ட நாளாக எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணி விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் தனித்தே போட்டியிடப் போவதாக விஜய் அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடப் போவதும் உறுதியாகியுள்ளது. சிபிஐ விசாரணைக்கு செல்லும் முன்பு திடீரென வெளியாகிய கருத்து கணிப்பு அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அந்த கருத்து கணிப்பில் அடுத்த முதல்வர் போட்டியில் விஜய் முன்னணியில் இருப்பதாகவும் அவருக்கு பெரும் மக்கள் ஆதரவு இருப்பதாகவும் கூறப்பட்டிருப்பது கவனிக்க வைத்துள்ளது. இந்நிலையில் அந்த தகவல் திட்டமிட்டு பரப்பப்பட்டதாகவும் தகவல்கள் உலாவுகின்றன. நடிகை நயன்தாராவின் பெயர் தவறுதலாக உச்சரிக்கப்பட்டது என்றும் அதற்காக ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அதிமுக எம்பி சிவி சண்முகம் தெரிவித்துள்ளார். நயன்தாராவின் பெயர் முற்றிலும் தவறுதலாகவே பயன்படுத்தப்பட்டுவிட்டது என்றும் அதில் எந்தவித உள்நோக்கமும் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார்.